ஸோ பாலா சாரோட படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம் என்ன? எனக்கு அஃப்கோர்ஸ் சேது, சேது, பிதாமகன். பிதாமகன். அண்ட் எனக்கு நான் கடவுள்ல அந்த போர்ஷன் எல்லாமே என்னை ரொம்ப பாதிச்சிச்சு. ஓகே. அந்த டோட்டல் அந்த பிளைண்ட் இதோட போர்ஷன் எல்லாமே என்னை பயங்கரமாக பாதிச்சுது. ஓகே. ஸோ ஐ திங்க் பிதாமகன் அண்ட் சேது வாஸ் மை ஆல் டைம். ஸோ ஒரு கதை உங்களுக்கு வருது அப்படின்னா, குறிப்பாக நீங்கள் என்ன இருந்தாலுக்கு அப்புறம் இப்போது மோர் ஆஃப் ஆக்ஷன் படங்கள்லாம் நிறையா வந்திருக்கும். ஸோ போலீஸ் கேரக்டர்ஸ் நீங்கள் குற்றம் 23க்கு அப்புறம் இப்போ மிஷனில் இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருந்திருக்கு, சினம் எல்லாமே. ஸோ வணங்கான் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வேறு மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்கு. பட் பெரும்பாலான கதைகள் உங்களுக்கு வர்றது என்ன மாதிரியான கதைகளாக இருக்குது? அது என்னமோ தெரியல, அது மகிழ் சாரும் அறிவழகும் என்னை வந்து த்ரில்லர் மோடில் கொண்டு போயிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் த்ரில்லர் ஜானர்ஸ் தான் எனக்கு நிறைய வர ஆரம்பிச்சு. எனக்கும் அதில் நிறைய ஈர்ப்பும் இருக்கு. ஓகே. பட் அதை பிரேக் பண்ணணும் அப்படின்றதுனால நடுவில் யானைன்ற ஒரு படம், ஒரு வில்லேஜ் பிஎன்சி படம், அது ஒரு பயங்கரமா ரீச் எனக்கு கொடுத்தது. ஸோ அதான் அப்பப்போ நம்ம வென் வி ஃபீல் லிட்டில் மொனாட்னஸாக இருக்கோ என்னமோ அப்படின்னு நினைக்கும் போது ஐ ஸ்விட்ச். ஓகே. ஸோ அப்படி நம்ம வந்து பிளான் பண்ணாமல் அமைஞ்சது தான் வணங்கான். ஸோ இது எனக்கு ஒரு பெரிய ஸ்விட்ச்சு. ஸோ மிஷின்னும் பயங்கர ஒரு லண்டன், அங்கேருந்து ஒரு பிரிசன் எஸ்கேப்பு, அப்படி ஒரு படம்க்கு அப்புறம் டக்குன்னு வணங்கான் வந்தது எனக்கு ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர். ஸோ இதுக்கப்புறம் ரெட்டத்தில் வந்து அது அப்படியே ஒரு கான்ட்ராஸ்ட். ஸோ ஐ திங்க் அந்த லைனப் வந்து ஐ திங்க் ஐ ரியலி லவ் தட். ஆஸ் அன் ஆக்டராக எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்குல்ல. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமும் பண்ணும், அந்த எக்ஸ்ட்ரீமும் பண்ணும் போது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். ஆல்வேஸ் ஐ லைக் சேலஞ்சஸ். அது வந்து ஸ்கிரிப்ட் மூலமாக கிடைக்கும் போது இன்னும் சந்தோஷம். ஓகே. ஏன்னா இப்போ நீங்கள் வணங்கானம் பொறுத்தவரையில் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு 1.5 வருஷம் ஒர்க் அவுட் பண்ணாமல் உடம்புலாம் கொஞ்சம் லூஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்களுடைய பெரிய ப்ளஸ்ஸே உங்களோட ஃபிசிக். ஸோ நம்மளுடைய பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கை வந்து நம்ம லூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது என்னதான் பாலா சார் படமாக இருந்தாலும் அந்த மனசு கேட்கணும்ல. கஷ்டமாக தான் இருந்துச்சு, நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் அந்த கேரக்டருக்கு அது தேவைப்படுதுன்னும் போது பண்ணுறதுல தப்பு கிடையாது. அண்ட் ப்ளஸ் என்னால் திருப்பி அதை உடனே என்னோட பாடியை பற்றி எனக்கு தெரியும். ஸோ அது கொண்டு வந்துடலான்னு தெரியும். ஏன்னா அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தேவைப்படும், அது நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா தட் இஸ் நாட் அ பிக் டீல். பட் இந்த ஒரு விஷயம் வந்து இதுக்காக பண்ணும் போது ஐ திங்க் அது அப்ரிஷியேட் ஆகும் அப்படின்னு தெரியும் போது நம்ம அது பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்ட்டு தான்